கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவது என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விசேஷமாக நாம் இந்த 7 வித நிகழ்வுகள் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு தியானமாக நாம் எடுத்திருக்கிறோம். இதில் 7 அஷ்யூரன்ஸ், அப்போ 3 வித ஊர்ஜிதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். 7 வித நிகழ்வுகள்னு பார்க்குறோம். இந்த 7 வித நிகழ்வுகளில் முதல்ல சாத்தான் தள்ளப்படுதல் அப்படின்னு ஒரு நிகழ்வை நம்ம தியானமாக எடுத்துட்டோம். அது முதல் உலகமாக யுத்தத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம தியானத்தின் வழியாக நாம் கண்டுபிடித்தோம். அதை தொடர்ந்து சபைகள் இணைதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ சபையில் சபைகள் அப்படின்னா அது பிரிவினைகள் தான் பொதுவாக இருக்கும் என்பதாக பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் சபையில் ஒரு இணைதல் அப்படிங்கிற ஒரு காரியம் நிகழ்வுது அப்படின்னு இப்போ பொதுவாக வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே சமயம் கருத்து வேறுபாடு, மன வேறுபாடு என்பது இருக்கத்தான் செய்யும் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த குடும்பம் ஒன்றா தான் இயங்கி கொண்டு இருக்கும் என்பதாக பார்க்குறோம். அதே மாதிரி சபைகள்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளில் பிரிவினைகள் காணப்படும். ஆனால் அதே சமயம் என்ன பண்ணுவாங்க, இணைஞ்சு செயல்படுவார்கள் என்பதாக பார்க்குறோம். இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலக சபைகள் அந்த ஆதி அப்போஸ்தலர் சபை, ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு பின்பாக வந்த ஒரு பெரிய சபை என்ற இடத்துக்கு தான் ரோம கத்தோலிக்க திருச்சபை. இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை பேஸில் இருந்து தான் நிறைய சபைகள் பிரிந்து 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 செயல்பட்டு இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது என்பதை பார்க்குறோம். ஆனால் இந்த சபைகள் இணைதல் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளாக வரும்போது திரும்பியும் அதே ரீசைக்கிளிக் ப்ராசஸ். இந்த ஐசக் நியூட்டன் சொன்ன மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் ஆப்போசிட். ஒவ்வொரு விசைக்கும் நேர் எதிர் விசை உண்டு என்பார். ஒரு பிரிஞ்சு வந்துச்சுன்னா அது போய் ஒன்றா சேர்ந்துக்கும். இதுதான் ஒரு நிகழ்வாக இருக்குது என்பதாக நம்ம பார்க்குறோம். எனவே அதன் அடிப்படையில் ஒரே உலகம், ஒரே சபை, ஒரே விசுவாசம் அப்படிங்கிற கொள்கையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக பார்க்குறோம். அதுக்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த துதி ஆராதனை என்று அழைக்கப்படுகிற கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் என்பதாக பார்க்குறோம். அப்போ அந்த கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் வந்ததுனால தான் என்ன பண்ணுறோம், இந்த சபைகளுக்குள்ள அது ஒரு பாலமாக ஒரு அமைந்து, அது பெந்தகோஸ்தே சபைகளாக இருக்கலாம், அது சீர்திருத்த சபைகளாக இருக்கலாம், அல்லது ரோம கத்தோலிக்க சபையாக இருக்கலாம், எந்த சபையாக இருக்கலாம். எல்லா சபையில் பொதுவாக ஒரு பாட்டை ரசிக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். பாட்டை வெறுக்கிறவர்கள் என்பது இருக்க மாட்டார்கள் என்பதாக பார்க்குறோம். அப்போது அந்த பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சபையில் என்ன பண்ணுறாங்க, அதை ஒர்ஷிப் அப்படிங்கிற பேரில் அந்த துதி ஆராதனையாக அதிக பாடல்களை பாட வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் நிறையா பாட்டை பாடுவாங்க. இப்போ நம்ம சபையிலே நீங்கள் எடுத்துகிட்டா முந்தைய காலத்தில் நம்ம பார்த்தோன்னா ஒரு 2 பாட்டு தான் பாடுவாங்க, 2 பாட்டு தான் பாடுவாங்க. ஆனால் இப்போ நிறைய பாட்டு பாடுறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அது நிறையா பாட்டை நம்ம பாடணும், நிறையா பாடம் லைக் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம பாடிட்டு இருப்போம். இப்படி அது மாதிரி சொல்லும்போது அந்த ஆராதனை முறைமையில் மாற்றம் வருகிறது. 2வதாக இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் காலங்களிலும் கிறிஸ்துவின் பாடு மரணத்திற்குட்பட்ட காலங்களிலும் பார்த்தா பொதுவாக சபைகள் இணைந்து செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். அதான் போன தடவை கூட நான் சொன்னேன், இந்த குருத்தோல் ஞாயிறு அன்னைக்கு ரோம கத்தோலிக்க திருச்சபையும் மற்ற சபைகளும் இணைஞ்சு அந்த குருத்தோலை பிடிச்சிட்டு ஒரு ப்ரொசஷன் போகிறத நம்ம பார்க்குறோம். வருஷம் இது நடக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்லேயும் நம்ம பார்த்தோம்னா அந்த எக்குமெனிக்கல் கொயர் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. இந்த எக்குமெனிக்கல் கொயர் அப்படிங்கிறத கொண்டு என்ன பண்ணுறாங்க, எல்லா சபைகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு பாடல் ஆராதனை அவர்கள் நடத்துகிறார்கள். அதே மாதிரி இந்த மெழுகுவத்தி ஆராதனை நடத்துகிறார்கள் என்பதாக, கேண்டிலைட் சர்வீஸ் நடத்துகிறாங்க என்பதாக பார்க்குறோம். இதில் ஒரு ஒன்னஸை அவங்க கொண்டு வர்றாங்க. இப்போ எல்லா ஊர்லேயும் இந்த சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரோம கத்தோலிக்க சபையில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர்ஸு, அப்புறம் மத நல்லிணக்கணங்கிற பேரில் மற்ற ஆள்களையும் கூப்பிட்டு, கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் கூப்பிட்டு அதை ஒரு கிறிஸ்மஸ் விழா அப்படிங்கிறத ஒரு காமன் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒற்றுமையை அந்த இடத்துல வலியுறுத்துகிறார் என்பதாக பார்க்கிறோம். ஆதி காலத்தில் எப்படி மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டார்களோ, மரியாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படும் போது ஒரு பிரிவினை வந்தது.
அதில் வந்து தான் புரொட்டஸ்டாண்டிசம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். பியூரிட்டானிசம் அப்படின்னு வந்து இதில் வந்து வரலாற்றில் வந்து இவைகள் வந்து சபை வரலாற்றில் இதெல்லாம் காணப்படும். புரொட்டஸ்டாண்டிசம், பியூரிட்டானிசம். அப்புறம் ரொம்ப நம்ம தீவிரமாக குயின் விக்டோரியா மகாராணி பாரில் இப்போ எல்லாம் பார்த்தோம்னா பைபிள் தவிர எதுவும் படிக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுங்க ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க வந்து அப்போ ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தக்கூடிய காலங்களில் மரியாளில் இருந்து வெளியே வந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் என்ன பண்ணாங்க, மரியாதை வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறது. மாத்திரமல்லாதபடிக்கு சமீப காலமாக பார்த்தோம்னா இணை ரட்சகர் அப்படின்னு வந்து மரியாதை சொல்லிக்கிட்டு இருந்தக்கூடிய சூழ்நிலை இப்போ மாற்றப்பட்டு இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து போப்பாண்டவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. மற்ற மத குருக்களும் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை என்பதாக பார்க்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், கத்தோலிக்க சபையில் வந்து மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பாங்க. அவங்க வந்து கோரட்சகர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதை அவங்க வந்து எடுக்கிறாங்க. இப்போ இந்த பீரியடில் எடுக்கிறாங்க. இப்போ எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், மற்ற சபையோடைய கொள்கையாக அது மாற்றப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். எப்படி வந்து அருளப்பர், ராயப்பர், முடியப்பர் அப்படிங்கிறதெல்லாம் போய் யோவான், பேதுரு, பவுலு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அப்போ எனக்கு அதில் ஒரு ஒன்னஸை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியுது. அதுவும் போனவப்பிலேயே நான் சொன்ன மாதிரி அந்த திருவள்ளிய புத்தகம் ஒரு யூனிவர்சல் புக்காக வந்து யூனிவர்சல் அக்செப்டன்ஸில் வந்ததுனால ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ஒரே இப்போ நிலைமைக்குள்ளாக வந்தது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறது நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் தெளிவுற புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. மூணாவது அதில் என்னன்னு பார்க்குறோம்னா, இப்படி வரும்போது இந்த காரியங்களை எடுத்து சொன்னால் அதை வந்து சொல்லுகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்லுகிறவர்கள் பகைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம்னா இப்போ ஏரோது இருந்தாலே ஏரோதை வந்து செய்த காரியங்களை வந்து யோவான் ஸ்நானன் எதிர்த்தார். அப்போது ஏரோது செய்த காரியங்களை யோவான் ஸ்நானன் எதிர்க்கும் போது அவர் பகைக்கப்பட்டவர்களாக மாற்றி அவர் சிறைச்சாலையிலே போடப்படுகிறார். அப்போ அதுபோல தான் இது எல்லாமே வந்து நடக்கும்போது இது தவறானதாக காணப்படுகிறது, வேதத்துக்கு முரண்பாடாக காணப்படுகிறது என்று ஒருவேளை யாராவது சொல்லுவார் சொன்னார். இப்போ அதிகமாக அந்த சொல்கிற மாதிரி ஆளுங்க இல்லை, சொல்லுவார் என்று சொன்னால் அவர்கள் சபைக்கு புறம்பாக்கப்படுகிறார்கள் என்பதாக பார்க்குறோம். அப்போ தான் அந்த உபத்திரவம் என்பது நுழைகிறது என்பதை பார்க்குறோம். அப்படின்னு இந்த உபத்திரவம் வந்து கடைசி காலத்தில் தான் வருமா, அதுக்கு முன்னாடி உபத்திரவம் எல்லாம் கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கூட இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த உபத்திரம் வந்து தொடங்கி விட்டது என்பதை தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம மையப்படுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அந்த மத்தேயு எழுதின நற்செய்திகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறார். உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்ய 2 காரியங்களே சொல்லுகிறார். ஒன்று உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறது, கொலை செய்யப்படுகிறது. இந்த உபத்திரம் என்று சொல்லப்படுவது இது மகா உபத்திரம் என்று அழைக்கப்படுகிற கடைசி காலத்தில் வரக்கூடிய நிகழ்வாகத்தான் இருக்கிறது என்று சில வியாக்கியானங்கள் பேசப்படுவதாக வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உபத்திரவம் என்று அழைக்கப்படுகிறது, இந்த மகா உபத்திரம் என்று அழைக்கப்படுகிறது, அது காலத்துக்குட்பட்டதாகத்தான் இருக்கிறதே தவிர அது கடைசி காலத்துக்குட்பட்டது என்று நாம் சொல்ல முடியாது. எப்படி என்று கேட்டால் நம்ம படிக்கிறோம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அங்கு பவுலடியார் சொல்லுவதை வந்து பார்க்கிறோம். 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி அங்க சொல்றாரு, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. அப்ப அது கஷ்டம் தானே அர்த்தம். சீஷருடைய மனதை திடப்படுத்துறாரு அப்படின்னாவே அவங்க கஷ்டத்தில் இருக்கான்னு அர்த்தம். விசுவாசம் நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி, விட்டு ஓடிடாதீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அநேக உபத்திரங்கள் வழியாக கடவுள் ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல சொல்லுவதாக பார்க்குறோம். அநேக உபத்திரவங்கள்ங்கிற இப்போ அநேக உபத்திரவங்கள் இங்கே போட்டிருக்குது. ஆனால் வெளிப்பசேஷத்தில் நாம் வந்து பெரிய மகா உபத்திரவம்னு பார்க்குறோம். அப்போ அநேக உபத்திரங்கள் வேறு, மகா உபத்திரம் வேறு என்று நாம் சொல்லுவதற்கு இயலாது என்பதாக பார்க்குறோம். ஏன்னா அநேக உபத்திரம், மச் ட்ரிபுலேஷன் அப்படி வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறார், போலோஸ் ட்ரிபுலேஷன் என்று சொல்லுகிறார். அங்கே வந்து மிகுந்த உபத்திரங்கிறாரு. அப்போ வந்து மிகுந்த கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் வந்து நம்ம பார்க்குறோம்.
கிரேக்கத்தில் வந்து உங்களுக்கு மெகாஸ்திலிப்சிஸ் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. அப்போ இது ரெண்டு டிக்ஷனரி மீனிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரே அர்த்தத்தை கொடுக்கப்பதாகத்தான் வருகிறது என்பதை பார்க்குறோம். தொடர்ந்து படிச்சிருங்க. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பின்பு போதுங்க. அப்போது இங்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். உபத்திரவங்களின் வழியாக அவர்கள் இறையாட்சிக்குள்ளாக செல்ல வேண்டும் என்று சொல்லுவதை அந்த இடத்துல வந்து நமக்கு தெளிவுபடுத்தி பார்க்குறோம். வெளிப்பசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். வெளி 7:13-14. அங்கே அந்த அந்த திரள் கூட்டமான ஜனங்கள் நிற்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்து கேட்குறாங்க. அவங்க யாருன்னு கேட்குறாங்க. அங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, அப்பொழுது மூப்பரில் ஒருவர் என்னை நோக்கி வெள்ளை அங்கில தீர்த்திருக்கிற இவர் யார், எங்கே இருந்து வந்தார்கள் அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள் ஆட்டுக்குட்டியான தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்போ இந்த கடைசி காலத்துல மிகுந்த உபத்திரம் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது என்று நாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2-2 வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2 வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில். அப்பவே வந்திருக்குதுங்க. அது இந்த மிகுந்த உபத்திரம் கடைசி காலம் வரக்கூடிய உபத்திரம் அல்ல. இது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உபத்திரம் மிகுந்த உபத்திரமாக அவர்களுக்கு காணப்படுகிறது. அதான் சொல்றேன், அவர்கள் மிகுந்த உபத்திரம் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். மிகுந்த உபத்திரம் இருந்தாலும் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று பேசுவதாக. அப்படின்னு கஷ்டத்திலேயே என்ன பண்ண அவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். 5ஆம் வசனம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. கஷ்டத்தில் இருக்கிற கொடுக்க முடியுமா நம்ம நினைக்கிறோம். அவங்க நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்களுக்கு, ஆனாலும் முதல்ல கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். எப்போ மிகுந்த உபத்திரமம் அவர்களுக்கு வரும்போதுங்கிற இது கடைசி காலம் இருக்க முடியாது. அவங்களுக்கு ஏற்கனவே வந்த நிகழ்வாகத்தான் அது நடந்த நிகழ்வாகவும் சொல்லப்பட்ட நிகழ்வாகவும் அந்த இடத்துல கொரிந்து சபையிலே காணப்படுகிறது. அதில் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டோம். அப்போ அது மிகுந்த உபத்திரவம் தானே. அப்போ பவுலுக்கு வந்தது, சீலாக்கு வந்தது, பர்னபாக்கு வந்தது, எல்லாம் மிகுந்த உபத்திரவங்கள் தான். இது கடைசி காலத்தில் தான் வரும்னு வந்து நம்ம வியாக்கியானம் சொல்ல முடியாது என்பதை தான் அந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்குறோம். வெளிப்பசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வெளி 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கே யோவான் என்ன சொல்கிறார் பாருங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும். அப்படி இந்த உபத்திரம் எப்படி வருதுங்கிறாரு, எப்பக்கத்திலும் உபத்திரவப்பட்டவங்க போது அது எப்போதுன்னா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடிய உபத்திரம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக வரக்கூடிய உபத்திரம் கடைசி கால உபத்திரம் என்று சொல்ல முடியாது. அது எப்போது வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். அப்படிப்பட்ட உபத்திரவத்தை பற்றி தான் அவர் பேசுகிறார் என்பதை நமக்கு ஒரு தெளிவு அந்த இடத்துல கிடைக்கிறது என்பதாக பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துவின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவான் ஆகிய நான் போதுங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன் எழுதுறாரு அப்படின்னா, அந்த அவனால வரக்கூடிய உபத்திரவத்துக்கும் பொறுமைக்குங்கிற அப்படின்னா உபத்திரவத்தினா நம்ம பொறுமையாக இருக்கணுங்கிறத அந்த இடத்துல நமக்கு வெளிப்படுத்துகிற என்பதாக பார்க்குறோம். சரி, 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 10:28. ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு இங்கே பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அதுதான் மிகுந்த உபத்திரம் என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். எவ்வளோ கஷ்டம் வருது. அந்த கஷ்டம் வந்தால் நம்ம வந்து அந்த கஷ்டத்தை நம்ம நிற்கணும். ஏன்னு கேட்டால்
அவர் வந்து நம்ம மறுதளிச்சு போயிட்டோம்னா அங்கே அங்கே சரீரத்தையும் மாற்றுமா, சிந்தனையும் நம்மையும் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, 1000 ஆண்டு ஆட்சியில் அழித்து விடுவாருங்கிறதா, 2ஆம் மரணத்துக்குள்ளாக அழித்து போடுவார்கள் என்பதை தான் அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும் என்பதாக பார்க்கிறோம். சங்கீதம் 37 34:17 34:17 நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரமும் நீங்களாக்கி விடுகிறான்ட்டார். அப்படின்னா அவனவர் காலத்தில் வரக்கூடிய பாடுகளைத்தான் பேசுகிறார் என்பதாக பார்க்குறோம். அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் அப்படின்னா இந்த உபத்திரவம் எது வருகிறது, எதற்கு வருகிறது? உபத்திரவம் அப்படிங்கும்போது அது பாடுகள் மட்டுமல்ல, அது நமக்கு நன்மையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவைகளாக இருக்கிறது என்பது தான் பார்க்குறோம். உபத்திரம் எதுக்கு வருது? நம்ம வந்து இப்போ ட்ரைனிங் பீரியடுங்கிறாங்க. இப்போ ட்ரைனிங் பீரியட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எதுனா அது நமக்கு பயிற்சியாக அமைகிறது அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல பார்க்குறோம். எக்ஸ்பெரிமெண்ட், ட்ரையல் அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன பண்ணுறாரு ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறவர்களாக இருக்கும் பார்க்குறோம். 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனம். 119:71 நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். இது கடைசி காலத்தில் வரக்கூடிய உபத்திரம் அல்ல, ஒவ்வொருத்தரோட காலத்திலும் வரக்கூடிய உபத்திரமாகத்தான் ஒவ்வொரு காலத்திலும் அந்த வரக்கூடிய உபத்திரவம் எதற்குன்னு கேட்டிங்கன்னா, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு அவர் பேசுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அப்படின்னா உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ எந்த நாள் வந்த உபத்திரம், எந்த நாள் வந்த கொலைங்கும் போது கள்ள சகோதரால் வந்த உபத்திரம் வருதுங்கிறாரு, சொந்த ஜனங்களாலும் வருதுன்னு என்ன பண்ணுறாரு அவர் பேதுரு வந்து கொரிந்தியருக்கு எழுதும்போது எழுதுவதே அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அப்படின்னா எப்படி கொலை செய்கிறார்கள் அப்படிங்கிறதே அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். கத்தினத்துக்கு குத்துறது மட்டும் கொலை இல்லை, அது இன்னொரு வகையாக பேச விடாமல் செய்வதும் கொலையாகத்தான் கருதப்படுகிறது என்பதை வந்து நம்ம பார்க்குறோம். அது யோவான் 16ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே நாம் கவனிக்கிறோம். நீங்கள் இடரலையாதபடிக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் கடவுளுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும், அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியால் இவைகள் உங்களுக்கு செய்வார்கள். அப்போ பிதாவை பிதாவென்றும் குமாரனை குமாரன் என்றும் அறியாதபடிக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குகிறார்கள். ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்கினார் அவர்கள் ஜெப ஆலயங்களில் பேச முடியாது. ஜெப ஆலயங்கள் பேச முடியாதபடி பட்சத்திலே அவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதைத்தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல வந்து நம்மோடு கூட பேசுகிறார். ஏனென்று கேட்டால் சகோதரனை பகைக்கிறவன், ஜப ஆலயத்தில் வந்து உங்களை கூடனா ஜப ஆலயத்தில் இருக்கவங்க யாரெல்லாம் சகோதரர்கள் தானே. அப்போ ஜப ஆலயத்தில் ஒருத்தர் புறம்பாக்கப்பட்டால் அப்போ இந்த ஜப ஆலயத்தில் அவங்க சொல்கிறத அவங்க கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அது வந்து சரியாக படலை, அதனால் வந்து அவங்க கேட்கல அப்படின்னு தான் வந்து அர்த்தம் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா அவங்க வந்து சரியான பாதையில் தான் இருக்காங்கன்னா அது நமக்கு தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. அது எப்படியா இருக்கலாம். சபை தலைவர்கள் மோசம் போனால் சபையும் மோசம் போகும். சபை தலைமை ஒழுங்காக இருந்தால் எல்லாவற்றையும் அரவணைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாக பார்க்குறோம். அதனால தான் வந்து அங்கே பிரிவினைகள் வருவதற்கு அநேக காரணங்கள் உண்டு என்பதை பார்க்குறோம். அது எப்படின்னு கேட்டால் அதை தான் சொல்கிறாரு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவர் பொய்யர், 9ஆம் கட்டளையை மீறிட்டார் என்பது பொருளாக இருக்கிறது பார்க்குறோம். நான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்கிறார். அப்படின்னா அந்த சகோதர சிநேகம், நாம் எனக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயம் வந்து சொல்ல முடியாது. அது பொதுவானதாக வந்து நாம் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படியும் எந்த ஒரு சகோதரனையும் நாம் அந்நியராக எண்ணாதபடிக்கு நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால தான் என்ன பண்ணுறாரு, அப்படி பகைச்சா அவங்கள வந்து கொலைகாரனா வந்து அந்த இடம் நமக்கு சித்தரிக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அதில் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், தன் சகோதரனை பகைக்கிற எவரும் மனுஷ கொலைபாதகராக இருக்கிறார் அப்படின்னு வந்து அந்த சொல்கிறார். சகோதரனை பகைக்கிறவங்க எல்லாமே என்ன ஆயிடுறாங்களாமா, மனுஷ கொலைபாதகர்களாக இருக்கிறார்கள். அப்போது கொலைபாதகர் எவனோ, மனுஷ கொலைபாதகர் எவரோ அவருக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள்ங்கிறார். அப்படின்னா அவங்களுக்கு எதிர்க்காதுங்கிறாரு, நித்திய ஜீவன் அவர்களுக்குள் இருக்காது அப்படிங்கிறத தான் அந்த இடத்த பண்ணுறாரு. அப்போது பகைத்தல்ங்கிறார். அப்போ எதனால் அந்த கொலை ஏற்படுகிறதுனால உபத்திரவம் கொலை செய்கிறார்கள். எதற்கு கொலை செய்கிறார்கள்? பகை நிமித்தமாக கொலை செய்கிறார்கள். அதான் நடக்குது. பகைத்தார் சகோதரர்களாக இருக்கிறார்கள்,
நிறைய இந்த சொத்து தகராறு நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதரர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த சொத்து நிமித்தமாக பிரச்சனை வந்து கொலை பண்ணுறது இதெல்லாம் நடக்கக்கூடிய நிகழ்வாக காணப்படுகிறது. அப்போ அதே மாதிரி சபையிலும் அவர்கள் சகோதரர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு சில பிரச்சனைகள் வழியாக அவர்கள் என்ன பண்ணுறார்கள், பேச்சுவார்த்தையில் நிறுத்தி விடுகிறார்கள். அதை தான் சொல்கிறார், கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அவர் நிறைவு செய்கிறதாக பார்க்கிறோம். 24:10 அடுத்தது இடரலை பற்றி பேசுகிறார் என்பதையும் நம்ம பார்க்குறோம். ராஜா பிரதர் இடரல் பார்க்கும். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பகைப்பார்கள்ங்கிற. அப்படின்னா இடரல் காட்டி கொடுத்தல் என்ற 2 காரியங்களை அந்த இடத்துல மையப்படுத்தணும். அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு நடப்பது நிமித்தமாக அவர்களுக்கு உபத்திரம் வருகிறது. அந்த உபத்திரவத்தின் நிமித்தமாக பகை ஏற்படுகிறது. அந்த பகையின் நிமித்தமாக அநேகர் இடரல் அறிந்து கொலை செய்து பகித்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து என்ன பண்ணுது, அது குடும்பங்களாகட்டும், அது சபைகளாகட்டும், சமுதாயமாகட்டும், எல்லா இடத்திலும் இப்படிப்பட்ட நிகழ்வு, காட்டி கொடுத்து பகைக்கக்கூடிய நிகழ்வு, வஞ்சித்து கொலை செய்யக்கூடிய நிகழ்வு காணப்படுகிறது என்பதுதான் உண்மை என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா இடரல் அடைவார்கள் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். எப்படி இடரல் அடைவார்கள் கேட்டீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க தான் இடரல் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு என்பதாக பார்க்குறோம். அதில் பேதுருடைய சரித்திரத்திலே நான் பார்க்கிறோம். மற்ற 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மற்ற 26:33 பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல சொல்லுகிறார் என்பதாக பார்க்குறோம். சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல தன்னை உயர்த்துவது நிமித்தமாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல சொல்கிறாங்க என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். ஆனால் அப்படி அல்ல, இடரல் யாருக்கு ஏற்படாது அப்படிங்கிறதையும் அவர் எழுதுகிறார். 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் 119 165 சமாதானம் உண்டு இடரல் இல்லைங்கிறார். யாருக்கு? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைங்கிறார். அப்படின்னா வேதத்தை நேசிக்காத பட்சத்தில்தான் இந்த இடரலுக்கு வந்து ஏற்படுகிறது என்பதாக பார்க்குறோம். வேதத்தை நம்ம நேசித்தோம்னோம்னா நம்ம வேதத்தை வந்து தலைக்கு வச்சு தூங்குற அளவுக்கு மாத்திரமல்ல, எந்நேரமும் அந்த வார்த்தைகளை இருதயத்தில் சுமந்து செல்லக்கூடிய மக்கள் கூட்டங்களாக நாம் இருப்போம் என்பதை தான் அந்த இடத்துல மையப்படுத்தி காட்டுகிறார் என்பதாக. என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்படின்னா உங்கள் கையில் பைபிள் இருந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயாகட்டும் சபைகளாகட்டும் அவங்க வந்து பைபிள் அதிகமாக படிக்கக்கூடிய பழக்கங்கள் இல்லை என்பதாக நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கான அது வீட்டில் சரி சபையிலும் சரி. அதை பிரசங்கம் பண்ணுறவங்க வேணால் அவங்க வந்து எங்கேருந்தோ பிரசங்கங்களை எடுத்துருவாங்க, அப்போ சுயமாக தியானிச்சும் எடுப்பாங்க. இப்படி சில சோர்சஸ் நிறையா இருக்குது. அந்த சோர்சஸ்லேருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அது யாரோ ஒருத்தரோ 2 பேரோ வாசிப்பாங்க, அவ்வளோதான். முந்தைய காலத்தில் அப்படி இல்லை. எல்லோரும் கையில் வச்சுருப்பாங்க, எல்லோரும் வாசிப்பாங்க, எல்லோரும் எழுதுவாங்க. இப்போ ரெக்கார்டிங் இருக்கிறதுனால யாரும் எழுதுறதில்லை, நாங்கள் பின்னாடி கேட்டு எழுதிக்கோன்னு என்ன பண்ணுறாங்க, விட்டுறாங்களே தவிர அந்த எல்லோரும் பேப்பர் வச்சோ நோட்டு வச்சோ பேனா வச்சு எழுதிட்டு இருக்கக்கூடிய பழக்கங்கள் இன்றைக்கு மாறி வருகிறது என்பதாக பார்க்குறோம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை நேசிக்கக்கூடிய பழக்கங்கள் சிறிதாக கம்மியாகி கொண்டு வருகிறது என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். ஆனால் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று அவர் சங்கீதக்காரர் நமக்கு கற்றுக் கொடுக்க என்பதாக பார்க்குறோம். அடுத்ததாக காட்டி கொடுத்தல் என்பதாக பார்க்குறோம். காட்டி கொடுத்து பகைக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். லூக்கா 22:48. இயேசு அவரை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். முத்தத்தினாலே அப்படின்னா காட்டி கொடுக்கிறவர் எப்படி இருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அவர் சிநேகிதரை போல் தான் இருக்கிறார். யூடியூப் ப்ரூட்டஸ்னு சொல்லுவாங்க, வர ஆன்மீக இந்த இலக்கியங்களில் சொல்லுவது நம்ம பார்க்குறோம். கூட இருந்தே வந்து குழி பிரிக்கிற இப்படி பல வார்த்தைகள் சொல்லுவதாக பார்க்குறோம். முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கும், ஒரு அன்பு நிமித்தமாக செய்யக்கூடிய செயல். அந்த செயல் என்ன கேட்டிங்கன்னா, அவர்களை காட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அப்படி காட்டி கொடுக்கப்பட்டது தான் யூதாஸ் என்பதாக பார்க்குறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24 மற்றும் 26.
26, 24, 26. மனுஷகுமார் தம்மை குறித்து எழுதியபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமார் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அது அவனுக்கு நலமாயிருக்கும் அப்படின்னு வந்து அதை சொல்கிறார். அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அப்படின்னா பிறக்காமையே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவது போல் தான் காணப்படுகிறது. ஆனால் அப்படி அல்ல. அவர் எதை மையப்படுத்தி சொல்லுகிறார் அப்படிங்கிறத வந்து ஒருவேளை நாம் தியானத்திற்குள்ளாக நாம் கொண்டு வந்தோம் என்று சொன்னால், அவன் மறுபடியும் மறுபடியும் பிறந்தவனாக இல்லாது இருந்தால், ஏன்னா அவன் ஞாபகம் எடுத்து வந்தானே, அதை தான் அவர் மையப்படுத்துகிறார் என்று ஒருவேளை நாம் சொல்லுகிறவர்களாக காணப்படலாம். ஏன்னா யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3, 5, 6 நம்ம பார்த்தோம்னா நல்ல தெரிஞ்ச வசனம் தான். இயேசு மறுபடியும் அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தில் காண மாட்டார் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அப்படின்னா மறுபடியும் பிறந்தவராக இருக்கிறார் யூதாஸ். அதான் சொல்கிறாரு, அவர் பிறவாதிருந்தால் நலமாக இருக்கும். எதில்? தண்ணீரில் பிறந்தவராக இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு பிரதியுத்தரமாக ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார் என்று சொல்கிறார். அப்படின்னா இவர் ஜலத்தினால் பிறந்தவராக இருக்கிறார், ஆவியினால் பிறவாதவராக இருக்கிறார். என்ன பரிசுத்தாவே பெந்தைகோஸ்தினால் தான் அருளப்படுகிறது. அதனால இவர் ஜலத்தினால் தண்ணீரினால் எடுக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே என்று சொல்லுவார். ஏன்னா பரலோக பாக்கியத்தை இழந்து போனார் என்பதாக. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும். அப்போ பரலோகத்துக்குரிய பாக்கியத்தை இவர் இழந்து போனார் என்பதாக சொல்கிறாரே தவிர அவர் பூமியிற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவார் என்பதை அந்த இடத்துல நாம் நியமனமாக பார்க்கிறோம் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார். பாத்திரத்தையும் போது. அப்போ அவர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல வந்து, என்னுடனே போஜனம் பண்ணுகிறவர் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அதில் படி இங்கே இதில் யோவான் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அது அப்பத்தை எடுத்து சீஷர் கொடுக்குறாரு. அப்போ யாருக்கு கொடுத்துருக்காரு? யூதாஸுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். கொடுத்துட்டா என்ன பண்ணுறாரு? இவர் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். 13, 11, 21. தம்மை காட்டி கொடுக்கிறவரை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். காட்டி கொடுக்கிற அறிந்திருக்கபடியால் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்லங்கிறாரு. அப்புறம் 21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் மெய்யாக சொல்ல யாரு அப்படிங்கும்போது சங்கீதம் 41:9. சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும், என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவன் மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான்கிறாரு. அப்படின்னா அப்பம் புசித்தவன் யாரு? யூதாஸை பற்றி தான் பேசுகிறாருன்னு வந்து நம்ம வந்து புரிதல் உண்டாக்குறது. மார்க்கு 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மார்க் 14:18. அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே அப்பம் புசிக்கிற உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பேன் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்ட்டார். அப்படின்னா அப்போ யார் காட்டி கொடுப்பான்னு பார்த்தோம்னா, இயேசுவுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் காட்டி கொடுப்பார்கள் என்பதாக பார்க்குறோம். ஆனால் நாம் வந்து இயேசுக்கு நெருக்கமாக இருந்தோம்னா நம்ம ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க என்பதாக பார்க்குறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், உங்களை எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். அப்படின்னா இந்த காட்டி கொடுத்தல் என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கூடவே இருக்கிறவரைத்தான் குளிக்கிறது. அதனால ஜாக்கிரதை, மடியில் படுத்துக் கொள்ளுகிறவனையும் நீ நம்பாதே என்று மீகா புத்தகத்திலே வந்து நம்ம படிக்கிறோம். அப்போது இன்னும் அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர்
பகைப்பார்கள் என்று அவர் பேசுவதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். எப்படி இந்த பகை உண்டாகிறதுன்னு பார்த்தோம்னா, காட்டி கொடுத்தலும் பகையும் எப்படி உண்டாகிறது பார்த்தீங்கன்னா, பைபிள் பற்றி சரியாக தெரியல. பைபிள் தெரியும், ஞானம் எடுத்திருக்காங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுறவங்களாம் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க முழுமையாக அதில் ஒரு ஈடுபாடு வந்து அவர்களுக்குள் கிறிஸ்துவோடு இல்லை என்பதை தான் வந்து நம்ம பார்க்குறோம். எப்படி அதை தெளிவுபடுத்துகிறார் என்று பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 17 21. யோவான் 15. நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களாம் ஒருத்தர் அன்பாக இருக்கணும். முத்தத்தினால் காட்டி கொடுக்கறது வேறு, நீங்கள் ஒருத்தருக்கு அன்பாக இருக்கணும், அதனால கற்பிக்கிறேன். இவளை உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்போ உலகத்தால் பகைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா உலகம் வந்து இயேசுவை பகைத்தது இயேசுக்குட்பட்டவர்களையும் பகைக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். அப்போ உலகத்தை உலகம் நம்மை சிநேகித்திருக்கன்னு சொன்னால் நாம் உலகத்தாரா இருக்கிறோம், கிறிஸ்துக்குட்பட்டவர்களாக இல்லை என்பதை தான் அந்த இடத்துல பொருள்படுத்துகிறார். நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அதனால தான் உலகம் அந்த பகை ஏன் வருகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குட்பட்டு செயல்படுவதனால தான் அந்த பகை ஏற்படுகிறது என்பதாக பார்த்து அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி எக்காலத்திலும் சரி. 20 வசனம். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவங்க என்ன துன்பப்படுத்தினா உங்களையும் துன்பப்படுத்துவாங்க. வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவாங்க. என் வசனத்தை கை கொண்டா உங்க வசனத்தையும் கை கொள்ளுவாங்க. அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்து நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். அப்ப கடவுளை வந்து அவங்களுக்கு தெரியாதனாலதான் இதெல்லாம் என்ன பண்றாங்க, அவர்கள் செய்கிறார் என்பதை பார்க்கிறோம் என்பதா வந்து நம்ம பார்க்கிறோம். ஒருவன் என்னை துன்பப்படுத்தினால் அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள்ங்கிறார். ஏன் இந்த வசனம் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கிறது என்பதா பார்க்கிறோம். அதில் 14:24. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாமல் என்னை அனுப்பினது பிதாவுடையதாக இருக்கிறது என்று அங்கே பேசுவதாக நான் வந்து நம்ம பார்க்குறோம். அதிலேயே 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அப்போ அவரை பின்பற்றி வாழ்ந்தால் அந்த பகை வந்து கிறிஸ்துவ நிமித்தமாக வரக்கூடிய பகையாகத்தான் இருக்குமே தவிர, அந்த மனுஷ சிநேகத்திலே அன்பு கூர்ந்து அதை வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக செயல்படக்கூடிய மக்கள் கூட்டங்களாக இல்லாத பட்சத்தில் தான் இந்த பகை என்பது ஏற்படுகிறது என்பதை அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மற்ற 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அநேக கள்ளத்தீர்க்கசும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று அந்த இடத்துல பேசுவதாக அநேக கள்ளத்தீர்க்கசி அநேகரை வந்திப்பார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி இந்த காரியத்தை நிகழ்த்துகிறார்கள் என்பதை தான் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அதிலே 24ஆம் வசனத்தில், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்கள் இருப்பதையும் செய்வார்கள்ட்டார். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வு அந்த இடத்துல நடக்கும். நமக்கு தெரியாது, நமக்கு எப்படி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியாது. அந்த அளவுக்கு வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்களையும் வஞ்சிக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று அந்த இடத்துல நான் வந்து பார்க்கும்போது வெளி 17:14 இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஏன்னா அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள், மிருகத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியான கத்தாதி கத்தம் ராஜாதி ராஜாவும் இருக்கிறபடியார் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவோடு ராஜாதி ராஜா கிறிஸ்துவ கத்தாதி கத்தாவில் இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட உண்மையுள்ளவர்கள். 3 வித கூட்டத்தார். உண்மையுள்ளவர்கள் மனவாட்டி வகுப்பார் என்றும், அங்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்ற வகுப்பாரையும் பேசுகிறார். அப்படின்னா அழைக்கப்பட்டவர்கள் திரள் கூட்டம் என்றும், இந்த பூமியிலே காக்கப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் காக்கப்படுகிற கூட்டம் என்பதையும் பார்க்குறோம். ஆனால் அந்த காக்கப்படுற கூட்டம் கடைசி காலத்தில் இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தை என்ன பண்ணிடுவாங்க, இவங்க ஏமாத்திடுவாங்க என்பதாக பார்க்கிறோம். எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா அப்படி என்ன அற்புதத்தை அவர் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா படிங்க, அதில் 13ஆம் அதிகாரம். அப்போ அந்த இடத்துல வலுசர்ப்பம் வருகிறது, சாவுக்கேதுவான மிருகம் வருகிறது. அதை தொடர்ந்து 2வது வேறொரு மிருகம் வருகிறது. அது என்ன செய்கிறது என்று பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வெளி.
அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பூமியும் குடிகளும் வணங்கும்படி முந்தின மிருகத்தை வணங்கும்படி செஞ்சுதான். எப்படி அப்படின்னா அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. அப்போ இது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இது வானத்திலிருந்து அக்னி இறங்கத்தக்கதாக பெரிய அற்புதம் பண்ணிச்சான். அக்னின்றது கடவுளுடைய வார்த்தையை பார்க்குறேன். எரேமியா 23:9 படிக்கிற கடவுளுடைய என் வார்த்தை அக்னி. அப்படியே வானத்திலேருந்து பரலோகத்திலேருந்து அப்படியே வசனம் இறங்குற மாதிரி பண்ணுமாமா. அதில் தான் நம்ம ஏமாந்து போயிடுறோம். மற்ற நம்ம வேறு ஆளுங்களை பற்றி நம்ம பேசலை, நம்மளை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அப்படிப்பட்ட வசனங்கள் ஏற்கத்தக்கதாக பெரிய அப்படின்னா இது யார் முழக்கணும்? அந்த இடத்துல மிருகம் என்று அந்த இடத்துல வலுசர்ப்பம் என்பது பிசாசு என்றும், அந்த முந்தின மிருகம் என்றது கள்ள தீர்க்கதரிசி மன்னிக்க அந்த முந்தின மிருகம் என்பது சீர்கட்ட தூதர்கள் என்றும், இந்த வேறொரு வந்த மிருகம் என்பது அது கள்ள தீர்க்கதரிசிகள் என்றும் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா கடைசியில் இந்த அழிவுக்குட்படுகிற ஜனங்கள், அழிவுக்குட்படக்கூடிய கூட்டம் என்று எடுத்துட்டால் அங்கு வலுசர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் கள்ளத்தீர்க்கதரிசியும் அந்த அக்கினி கடலிலே போடப்படுகிறார்கள் என்பதை தான் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கன்னு பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பழைய பாடத்தில் இந்த காரியங்களை நாம் ஆய்வு செய்திருக்கிறோம் என்பதாக நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இங்கு வஞ்சிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்பதாக பார்க்கலாம். அப்போ அப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கர்கள் வந்திருக்கிறார்களான்னு பார்த்தா வந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அது முந்தைய காலத்திலும் நிறைய வந்திருக்கிறார்கள். இனி வரக்கூடிய காலம் வருவதற்கு வாய்ப்புண்டு என்பதாக பார்க்குறோம். ஒரு சிலர்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் பாலாசிலாருன்னு ஒருத்தர் இருந்தார். 1969 அவர் இயேசுநாதர் பூமியில் கால் வைக்க போகிறான்னு சொல்லிவிட்டு அவர் மரத்தில் எட்டி குதித்து நான் தான் கிறிஸ்து என்று அறிவித்தார். இது பழைய காலத்து ஆட்கள் நல்லா தெரியும். பாலாசிலார்னு திருநெல்வேலியில் நடந்த ஒரு முறையாக அவர் வாட்டர் டேங்கில் உட்கார்ந்தனா அவர் தலைக்கு மேலே ஒளிவட்டம் தெரியுமாமா. அப்படிப்பட்ட நமது காலத்தில் தான் அவர் வாழ்ந்தவராக. நமது 1989 அவர் மரித்து போனார் என்பதாக பார்க்குறோம். லகரி கிருஷ்ணான்னு ஒரு குரூப்பை இயங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்குறோம். அவரை கடவுளுடைய குமாரனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தான் பார்க்குறோம். இன்றைக்கும் அவங்க அப்படி ஜபத்தில் லகரியின் மூலமாக ஜபிக்கிறோம் பிதாவே தான் நம்ம பைபிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. லகரியின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே தான் அவங்க ஜபத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க என்பதாக இப்படி ஒரு குரூப் இயங்கி கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்லையும் இருக்கிறாங்க. இது ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி என்பதாக நம்ம பார்க்க. அதே மாதிரி இதில் கர்நாடகாவில் சாய்பாபா மரித்து போனார் அல்லவா, அவரும் நானே அல்ல, நானே கிறிஸ்து, நானே விஷ்ணு என்று சொல்லி இருக்கிறார். அதனால் அந்த சாய்பாபா பக்தர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் கிறிஸ்மஸும் கொண்டாடுவார்கள் என்பதாக பார்க்க. ஏன் நீங்கள் இதை கொண்டாடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அவதாரமாக எங்கள் ஐயா வந்திருக்கிறார் என்று சொல்லுவதை அந்த காலத்திலே நம்ம கேட்ட ஒரு மரித்துனதுனால அதை பற்றி நமக்கு சரி, இப்போது நமக்கு அந்த மாதிரிலாம் காணப்படவில்லை. இது நடந்த நிகழ்வாக காணப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் பாலாசிலாரி, கர்நாடகாவில் சாய்பாபா, பிரான்ஸில் ஜார்ஜ் ராக்ஸ் அப்படிங்கிறவர் நான் 2ஆம் கிறிஸ்து என்று சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவில் மூன் கல்ட்டுன்னு ஒருத்தர் இந்த மாதிரி சொல்லி இருந்திருக்கிறார். இட்டாலியில் போலினி என்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். லண்டனில் கிருஷ்ணவெண்டா என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல் டேவிட் என்று அழைக்கப்படுகிறவர்கள் 84 பேர்த்தை எரித்து கொண்டு போட்டு கடலில் குதித்து இவங்கெல்லாம் மரித்து போனார்கள், இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் இணைந்து விட்டோம் என்று சொல்லுவது போல் பல காரணங்கள் நம்ம பல காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட இன்னொரு பெரிய பிரசங்கியார் அவர் பேர் சொல்லிட்டு சன் ஆஃப் காட்னு அவர் சொல்லுவதாக நம்ம பார்க்குறோம். அவர் தமிழ்நாட்டில் சமீப காலத்துக்கு முன்பாக இருந்த ஒரு பிரசங்கியராக இருந்தார். அவர் மரித்து போனார். அப்போ அவரு தன்னவே என்ன பண்ணியிருக்காரு, சன் ஆஃப் காட்னு. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுளுடைய குமாரன் சொல்கிறப்ப ஜீசஸ் தானே என்று சொல்லி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அங்கு அதிகமாக காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள்ங்கிறார். ஆட்டுத்தோலை போத்திட்டு உங்ககிட்ட வருவாங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க எப்படிப்பட்டவர்களாம், அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று பேசுகிறார். இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பின் சத்தமாக அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28-32 பார்த்தோம்னா 22-32 ஆகையால் உங்களை குறித்தும் அவர் தம்முடைய சுயரத்தினால் சம்பாதித்த
கடவுளுடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிய வைத்த மந்தை முழுவதும் குறித்து எச்சரிக்கையார்கள். ஏன்னா நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வரும். எப்படிங்க மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள் வரனார்? அப்போ யார்? அதுதான் கள்ள தீர்க்கதரிசிகள். உங்களிலும் சிலர் எழும்பி சீசலை தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளும்படிக்கு மாறுபாடானவர்களை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்காக புத்தி சொல்லி கொண்டதை நினைத்து விழித்திருங்கள். அதான் அலர்ட்டாக இருங்கன்னு சொல்கிறதா பாரு. இப்பொழுதும் சகோதர சகோதரிகளே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற கடவுளுக்கு அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவதாக பார்க்க. அப்படின்னா இந்த கிருபையுள்ள வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறார். அந்த வசனம் பிதாவினிடத்திலே இருந்து வந்தது என்பதாக பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா இந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய அக்கூட்டத்தார் அவர்கள் அழிவுக்குள்ளாக போய்விடுவார்கள் என்பது தான் எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். 6ஆம் அதிகாரத்தில் 4-6. 6ஆம் அதிகாரம் 4-6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் கடவுளுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் எல்லாத்தையும் பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் கடவுளுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் கால்களின் கீழே மிதித்து போடுகிறவர்கள் இருக்கிறபடியால் அதுதான் சொல்றாரு அவரு. திரும்பதியும் மறுபடியும் அவமானப்படுத்தக்கூடிய மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்கள புதுப்பிக்கணும். அப்போ என்னது? அவங்களுக்கு 2ஆம் மரணம் நிகழ்ந்து விடும். அதுதான் அனனியா சப்பீராவில் வந்து நமக்கு ஒரு வெளிப்பாடு. பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய அப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் என்ற கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள சகோதரர் என்ற பல வார்த்தைகள் அங்கு கொடுக்கப்படுகிறது என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். அதனால தான் நம்ம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அனனியா வராரு. அப்போ வந்து அவர்கிட்ட எதுவுமே அவர் கேட்கல. அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்குறாரு, இவ்வளோ தான் விற்றீங்களான்னு கேட்குறாரு. ஆனால் அந்த அனனியா கிட்ட எதுவுமே கேட்கல பாருங்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவியில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னிடத்தில் திறப்பது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னிடத்தில் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே விழுந்து ஜீவனை விட்டான். இவளை கேள்விப்பட்ட யாருக்கும் பயம் உண்டாயிற்று. இப்போ தான் கேட்டாரா? இத்தனைக்கு தான் வித்தீங்களா? இதை ஒய்ஃப்கிட்ட தான் கேட்குறாரு, இவர்கிட்ட கேட்கல. அப்படின்னா பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவி விரோதமாக செயல்படுவர்களுக்கு அவளுக்கு நிலை வாழ்வு என்பது இல்லை என்பதை தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல சொல்ல. அதனால் அன்பு கூறுகிறவர்களாக இருந்து பகைக்கிறவர்களாக இல்லாதபடி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அந்த இடத்துல வந்து நமக்கு பேசுகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். முன்னாடி சொல்லிட்டாரு பாருங்க, வீடு வீடா போக சொல்லும் போதே சொல்லிட்டாரு, என் நாமத்து நிமித்தம் எல்லா ஜனங்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படும். முடிவு பரிந்தும் நிலைத்திருப்போம் முன்னாடி சொல்லிட்டாரு. பின்னாடி 24ஆம் அதிகாரத்துக்கு அதே தான் சொல்றாரு. அக்கிரமம் மீது அனைவருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரிந்தும் நிலைத்திருப்போனே ரட்சிக்கப்படுவான் என்று அவர் பேசி முடிப்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். எனவே நாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போராட்டங்கள் உண்டு. ஒருவேளை நாம் வந்து மெய்சபையாக கிறிஸ்துவுக்குட்பட்டு செயல்படக்கூடிய மக்கள் கூட்டங்களாக இருக்க வேண்டும் என்ற நினைவோடு கூட நாம் செயல்பாடுகளை இருந்தால் இப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை நாம் வந்து தெளிவுபடுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படிங்கிறார். உலக பிரகாரமான பாடுகள் மட்டுமல்ல, இந்த உலகத்தின் அந்தகார உலக அதிபதிகளை கூட போராட்டம் உண்டு, உலகத் தலைவர்களோடும் போராட்டம் உண்டு, வானத்திலிருந்து இருக்கக்கூடிய கண்ணுக்கு புறப்படாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். முன்னர் வாழ்க்கையின்படி இல்லாதபடி நாம் புதிய வாழ்க்கைக்குள்ளாக கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதிலே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடி கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள்ங்கிறார். தீய ஆற்றலின்படி, திருவிழத்தில் பார்த்தீங்கன்னா தீய ஆற்றலின்படி நடந்து கொண்டீர்கள் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அது சபைக்குள்ளேயும் இயங்கும்,
வீட்டுக்குள்ளே இயங்கும். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லைன்னா என்னாகும், இந்த உபத்திரவுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ சபை துன்பப்படுத்த உபத்திரம் வருகிறது. உபத்திரவத்தில் நிற்கணும். நம்ம அந்த உபத்திரவத்தில் நம்ம நிற்காதவன் நம்ம என்ன பண்ணிடுறோம், நாம் இடறல் அடைந்து காட்டி கொடுத்து பகைத்து கொலை செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து, அப்படி இல்லாதபடி நாம் பாடுபடுகிறவர்களாக இருந்தால் நாம் மெய்சபையாக இருப்போம். அப்படிப்பட்ட மெய்சபை தான் அங்கு துன்பத்திற்கு உள்ளாகிறது என்பதை அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். இதற்கு பின்பாக இன்னும் 4 சம்பவங்கள் உண்டு. அது சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் நேரம் அதிகமானதினால் அடுத்த வாரத்திலே அதை பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். இப்படி துன்பப்படக்கூடிய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தான் உலகம் அழியுது. உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் சாத்தான் 1000 வருஷம் கட்டிடுறாரு. சாத்தான் 1000 வருஷம் கட்டினதுக்கப்புறம் கிறிஸ்துவ சபையும் சேர்ந்து ஆட்சி ஆரம்பிக்குது. இதோட முடியுது. இந்த 4 சம்பவத்துக்குரிய வசனங்களை கர்த்தருக்கு சித்தமானால் மற்றொரு நாளிலே பார்த்து இந்த வார்த்தை நாம் நிறைவு செய்யலாம். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.